நீ நானும் ஓடிடலாமா? அடே வாடி சக்லாத்தி மாவ சக்லாத்தி நைட்ல நூறலாம் பாக்குறியாடி? ஓடி போற என்னமெல்லாம் வெச்சுக்கிட்ட அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து போறேன்டி. அப்புறம் லாரி அடிபட்ட நாய் மாதிரி நஞ்சு சொல்லிட்டாமா. மச்சான் கோழியா முட்டை போட்டு சொல்லு. தெரியல யாராவது வண்டூத்தி தெரியாது. சாவுனாயே வெறுப்பேத்திக்கிட்டு. ஹலோ சூப்பர் மார்க்கெட்டாங்க? ஆமாங்க, சொல்லுங்க என்ன வேணும்? கோழி இருக்காங்க? என்ன கோழிங்க வேணும்? 2 பயந்தாங்கோழி கொடுங்க. ஆட்டிறைச்சி இருக்காதாங்க? இருக்குங்க. நல்லா தொடர்ந்து 2 கொடுங்க. எருமா மாடு. உங்களை நான் கேட்கவே இல்லையேங்க. அனு என்னப்பா இந்த பயம் இருக்கட்டும். கூப்பிட்டோன்னா ஓடி விடணும்னு பார்த்தேன். நல்லா ஓடி தான் வரேன். நம்மள முறைக்க என்ன முறைக்க? இப்படி நான் விளையாட்டுக்கு நம்மள சொன்னேன். நீ என்ன இது போட்டு சீரியஸா எடுத்துட்டு முறைச்சிக்கிட்டு இருக்க? மாட்டிக்கினாரு ஒருத்தரு. இல்ல என் பார்வைக்கு பவர் இருக்கான்னு பார்த்தேன். நல்லாவே பயப்படுறேன். பி கேர்ஃபுல். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில கேக்குடா முடியுமா? முடியாது. வெயில் வேற மண்டை பொழுக்குது. டேய் வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள 2 கேக் வச்சிருப்பேன், எடுத்துட்டு வர சாப்பிடலாம். இருந்தா மாட்டு கட்டிட்டு போறேன். என்னண்ணா கேக்கு? கேக் எப்படி இருக்குது? கேக்கெல்லாம் நார்மலா தான் இருக்குது. ஆனா கேக்கு மேல இருக்குது ஒரு சால்ட் ஃபிளவர், அதான் பக்காவா இருக்குது. நானும் இப்பதானே இந்த மாதிரி கேக் சாப்பிடுறேன். அதுக்கு மேல இருக்கிற சால்ட் பிளேவர் நீ சொன்ன மாதிரி வேற லெவல். சரி அதை விட நம்ம வீட்டு பாத்ரூம்ல ஆட்டோமேட்டிக் லைட் நீயே மாத்துன? இல்ல ஏன்னா அட நேத்து நைட்டு யூரின் போறதுக்கு பாத்ரூம்க்கு திறந்தவன் லைட் இருந்துச்சா, அதான் கேட்டேன். நீ ஒண்ணுக்கு போற திறந்தது பாத்ரூம் கதவு இல்ல, ஃப்ரிட்ஜ் கதவு. அது ஃப்ரிட்ஜ் கதவா? அப்ப அது பாத்ரூம் கதவு அல்லவா? அப்ப கேக்குக்கு மேல அந்த சால்ட் பிளேவர்? அது சால்ட் ஃபிளவர் இல்ல, நீ பண்ண ஃபால்ட்டால வந்த ஃபிளவர். டாக்டர் டாக்டர் தம்பிக்கு என்னாச்சு டாக்டர்? தம்பிக்கப்பா ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு. அர்ஜென்ட்டா போய் எங்கேயா ரத்தம் வாங்கி வந்தா காப்பாத்திடலாம், இல்லாட்டி ரொம்ப கஷ்டம்பா. என்ன டாக்டர் சொல்றீங்க? இருங்க வாங்கி இருங்க. டாக்டர் டாக்டர் இந்தாங்க ரத்தம். எங்க தம்பி எப்படியான காப்பாத்திருங்க டாக்டர். என்னப்பா இது குண்டால வாங்கி வந்துங்கிற? எங்க வாங்கி வந்துப்பா ரத்தம்? டாக்டர் அந்த மூலில கசாப் கல்ல வாங்கி வந்தேன் டாக்டர். எப்படியான தம்பியை காப்பாத்திருந்தா ப்ளீஸ் டாக்டர். அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. ஏய் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் நடையா, பொறுமையா போய்கிட்டு இருக்க. ஏய் உன்னதான் கொஞ்சம் ஃபாஸ்டா நடையா. வா எங்க அம்மா அப்பயே சொன்னாங்கடா. ஃபியூச்சர்ல நீ எருமாடு தான் மேக்கப் போடுறேன்னு. சிந்து சொல்லுண்ணா. கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்து வா. சரி எடுத்துட்டு. கண்ணு தெரியல, போய் குடிக்க ஒரு சொம்பு தண்ணி எடுத்துன்னு வா. என்ன பாக்குற போ. காயத்ரிமா கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரியா? சரிண்ணா. ஓகேடா. எங்க என்ன? இங்க வாங்க. வரேன் இரு. என்னடி? குடிக்க ஒரு சொம்பு தண்ணி எடுத்துருவாங்க. எடுத்துட்டு வரேன். எந்தடி தண்ணி? அண்ணா இங்க வாங்க. இதோ வரேம்மா. அண்ணா இந்தாங்க தண்ணி. தேங்க்ஸ்மா. ஏய் சிந்து என்ன? இந்தாடி தண்ணி. இதோ வரேன்.
அண்ணா தண்ணி கேட்டல இந்தா. கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்து வா. ஆ சரி. இன்னைக்கு என்ன சமைச்சிருக்க? சாம்பார் ரசமும். இப்போ நேற்று என்ன சமைச்ச? ரசமும் சாம்பாரும். அது எப்படி டெய்லி ஒரே சாப்பாடு தான் சமைக்கிறேன்? நான் மாற்றி மாற்றி சமைச்ச மாதிரியே பேசுகிறேன். நான் மூஞ்சி எப்படி வச்சுக்கிறாதே. ஒரு நாள் கூட நிம்மதியாக சாப்பிட முடியாது. இன்னைக்கா போய் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுவோம். இந்த சாவியை காணாம, சாவியை காணாம மேலே போய் பாட்டுவா. மேலையா? வீட்டில் பழைய கஞ்சி கூட ஊற்ற மாட்டாங்க. நான் சமைச்சு போட்ட சாப்பாடை சாப்பிட்டு கொளுத்து போய் என்னைய கேள்வி கேட்குறேன். நான் கால் கடுக்க நடந்துட்டு வரேன், நோகாமல் நின்று தலை சீவிட்டு இருக்கேன். சாவி இருக்காடா? இருக்கு, மேலே தான் இருக்கு. கூடு பார்த்துட்டு தானே வர சொன்னேன், எடுத்துட்டு வர சொன்னேன். அண்ணா வணக்கம். வணக்கம். வெளியூர்லேருந்து வர்றேன். வாங்க அண்ணா, வேணான்னு சொல்லி. இல்லைண்ணே, ஊருக்கு புதுசு. ரூம் எதுவும் கிடைக்குமா? அங்கே கேட்டேன், உங்கள்கிட்ட கேட்க சொன்னாங்க. ரூமா இருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்? நான் ஒரு ஆள் தங்குற மாதிரி இருக்கணுண்ணே. கலகலன்னு இருக்கணும். சுற்றி காத்தோட்டமாக இருக்கணும். இருக்கு. ஆனால் நைட்லலாம் ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த இடம்லாம் ஒரே வீடு தான். நைட்டில் பக்கத்தில் வீடு கிடையாது. சத்தமாக இருக்கும், கொஞ்சம் பயமாக இருக்குமே. பரவாயில்லையா? அண்ணே, யாரை பார்த்து என்னென்ன வார்த்தை கேட்குறீங்க? நாங்கள்லாம் பேய் கூட குடும்பம் நடத்துனவங்க. எறும்புக்கு இதே தடுப்போம். பரவாயில்லண்ணே, நான் தங்கிக்கிறேண்ணே. ஓ, எறும்புக்கு இதே தடுப்பீங்களா? சரி சரி. அப்போ சரி, ரூம் பாய் வர சொல்கிறேன். ரூம் காட்டுவாப்ல, அங்கே போய் தங்கிக்கங்க. சரிண்ணே சரிண்ணே. A few minutes later. கேட்ட ரூம் தான் இருக்குண்ணே. நல்லா காத்தோட்டமாக இருக்கும், கொஞ்சம் கலகலன்னு இருக்குண்ணே. அண்ணா, காலைல இருந்தா பார்க்கலாம். பாய். நாங்களாம் பேய் கூட குடும்பம் நடத்துனாங்க. எறும்புக்கு இதே தடுப்போம். என்னடா காலைல கோயிலுக்கு போய் ரெண்டு இங்கே வந்துட்டு இருக்கேன். ஆமாம், போனேன், கும்பிட்டேன், வந்துட்டேன். ஓ, அப்படி என்ன வேண்டிக்கிட்டேன்? அதெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். அப்படி ஒரு வேண்டுதலா? சரி சொல்லு, என்னன்னு கேட்போம். சொல்கிறேன், யார்ட்டையும் சொல்லிடாத. பெட்டி நிறைய பணமும், ஏசி ரூமு, நிம்மதியான தூக்கம், அவ்வளோதான் கேட்டேன். வேற எதுவும் கேட்டேன்? அதே அவர்கிட்ட கேட்டேன், நானே கொடுத்துருப்பேனே. வா, நான் தர்றேன், வா, என்கிட்ட இருக்கு, வா. A few minutes later. என்னது? நீ தானடா கேட்ட? பெட்டி நிறைய பணம், ஃபுல்லா ஏசி, நிம்மதியான தூக்கம், வேற என்ன வேணும்? படு. இது ஏன் நீ கடவுள்கிட்ட கேட்கணும்? ஏங்க எங்க இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கேன். வீட்லயா? வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன் தங்கச்சி கூட கும்மால் அடிச்சிட்டு இருக்கிறேன். அப்படியா? சரிங்க. என்ன தங்கச்சி கூட கும்மால் அடிச்சிட்டு இருக்குன்னு சொன்ன? வச்சுட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா. ஏம்பல, உன் தங்கச்சியோட கும்மால அடிச்சிட்டு இருக்குன்னு சொன்ன, ஒண்ணுமே சொல்லாத போன வச்சுட்டா. அட போங்க, ஓனருக்கு தெரியாதா வண்டிய பத்தி? சொல்லுங்கம்மா, என்ன வேணும்? ஹாய் சார், இது வந்து பாத்தீங்கன்னா ரூம் ஃப்ரெஷ்னர் சார். கம்பெனில இருந்து மேனுஃபேக்சர் பண்ணி டைரக்டா கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்கோம் சார். இது ரொம்பவே நல்லா இருக்கும். பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஒன்னே ஒன்னு வாங்கிக்கோங்க சார். அதெல்லாம் வேணாமா, போமா. ஏய், மரியாதையா ஒண்ணு வாங்கிக்கோ, இல்ல என்ன கட்டி பிடிச்சா முத்தம் கொடுத்தா உன் பொண்டாட்டிட்டு சொல்றேன். ஏய், நான் 90s கிட்ஸ்மா, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இப்ப என்ன சொன்னியோ அப்படியே வந்து உள்ள எங்க அம்மாட்ட சொல்றேன். ஏய், கையோட எனக்கு கல்யாணம் அதெல்லாம் எனக்கு ஆயிடுச்சு. தெரியாது. இப்படியாவது எனக்கு கல்யாணம் ஆகட்டும். என்ன திருப்பியும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னங்க, ஒரு நிமிஷம் வாங்கலேன். தவறி போன் தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு. இப்போ இதுக்கு நான் ஃபீல் பண்ணணுமா வேண்டாமா? ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட். இதுக்கெல்லாம் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாது. அப்படியே விட்டு அடுத்த வேலைக்கு போயிடணும். சம்சே போயாங்கிட்டு
ஹலோ சொல்லுங்க சார். சம்சே நான் உனக்கு வீட்டு வேலைக்காரி கிடையாது. நீங்க சொல்ற எல்லா வேலையும் செஞ்சுட்டு நீங்க சொல்ற குறைக்கு எல்லாம் சும்மா தலையிட்டு போறதுக்கும் நான் வந்து பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? சும்மா இது செய் அது செய் இது செய் அது செய்யணும். இவன் ஒருத்தர் ரீல்ஸ் பார்த்து உட்காந்துருக்கான். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? பிரகாஷ் வாப்பா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கா? டீ கடை வச்சுக்கிறா? ஆமா. அது பேர் சொன்னடா, படிடா படிடான்னு கேட்டியா? நான் பண்றது தலையெழுத்து படிக்கல. அவன் சுரேஷ் பாரு 30,000 மாசம் சம்பாதிக்கிறான். ஆமா. எவ்வளவு சம்பாதிக்கிற நீ? 10,000 ரூபாய். 10,000 10,000 வச்சு எப்படா குடும்பத்தை மெயின்டைன் பண்ற? மாசம் இல்லடா, டெய்லி 10,000 ரூபாய். சுரேஷ் சொன்னாலும் 30,000 ரூபான்னு நம்மள்ட்ட தான் வேலை செய்யறான்.